ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கேரளா முறையில் புட்டு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்துடலாம். சுவையான புட்டுக்கு தேவையானது அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன். இது கோதுமை மாவு. நீங்கள் பச்சரிசி மாவு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். பச்சரிசி நல்லா கழுகி வெயிலில் விட்டு லைட்டாக உணர்த்தி நல்லா அதுக்கப்புறம் ஃபேனில் வச்சு கொஞ்ச நேரம் உணர்த்தி மிஷினில் கொடுத்து பொடிச்சுக்கலாம். பச்சரிசிலையும் செய்யலாம், கோதுமையிலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை கடையில் வாங்கி பொடித்த கோதுமை எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கப்பு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். சால்ட் தேவையான அளவு எடுத்துட்டேன். இது பச்சை பயிறு, இது கூட சேர்க்குறதில்ல. இது தனியாக குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுக்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு புட்டுக்கு மாவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சால்ட் இதில் நல்லா இப்படி சேர்த்திட்டு தண்ணி இப்படி தொளிச்சு தான் பிசையணும். சப்பாத்தி பேசுகிற மாதிரி பிசைஞ்சா புட்டு வராது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சுட்டா நம்ம பிசையணும் புட்டுக்கு. இப்போ நம்ம புட்டுக்கு ஓரளவுக்கு மாவு பிசைஞ்சு முடிச்சிட்டோம். இந்த புட்டு செய்கிறது இந்த மாவு பிசைகிறதுல தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி நாம்னா இப்படி உருண்டை ஆகணும், இப்படி பொடிச்சா இப்படி பொடியாகணும். இதுதான் கன்சிஸ்டன்சி. அதனால் இது பிசைகிறது தான் நல்லா பிசையும். நல்லா இப்படி அழுத்தி நல்லா பிசையும். நல்லா உதிரியாக வந்துருக்குது பார்த்தீங்களா? இந்த மாவு ஃபுல்லாக என்ன ஆகணும், மாவே இல்லை. இப்போ எல்லாமே பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள், எடுத்தால் இப்படி வரணும் மாவு. இப்படி அமுத்தும் போது இப்படி ஆகணும். அதுக்காக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி தண்ணி ஊற்றி பிசைடக்கூடாது. நல்லா உதிரியாக இருக்கணும். நம்ம தேங்காய் எடுத்துருக்கோம். இது தனியாக பச்சை பயிறு குக்கரில் போட்டு 3 விசில் விடணும். 2 விசில் விட்டாலும் போதும். இப்போ பச்சைப்பயிறு இந்த அடுப்பில் நம்ம வச்சுருக்கோம். இது 2 விசில் விடலாம். உங்களுக்கு கொஞ்சம் குழைய வேணும்னா 3 விசில் விட்டுக்கோங்க. இதில் புட்டுக்கு மாவு ஊற்றி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ மாவை இதில் ஃபில் பண்ணி நம்ம அதில் வச்சு இந்த ஆவியில் வேக வைக்க போகிறோம். இது ஆவியில் வேகிற மெத்தடு. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் போட்டுக்கிறோம். அடியில் புட்டுக்குத்தி உள்ளே இப்படி தான் இருக்குது ஹோலோட. நம்ம உள்ளே தேங்காய் போட்டுக்கிறோம். தேங்காய் ஃபில் பண்ணிவிட்டு மாவு போடணும். கொஞ்சம் மாவு போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் மறுபடியும். அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் மாவு. இப்போ நம்ம தேங்காய் ஃபில் பண்ணிட்டோங்க. அடுப்பில் வச்சிடலாங்க. அடுப்பில் வச்சு மூடி வச்சிட்டோம். இனி இந்த ஆவிலே இது வெந்துடும். இப்போ நம்ம வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா ஆவி வந்துருச்சு. ஆவி நல்லா வந்துடுது. இப்போ நம்ம புட்டு எடுத்து மாற்றிட்டு வேறு புட்டு வைக்க போகிறோம். இது எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆவி வந்துருச்சுங்க மேலே. இது 1 நிமிஷம் இருக்கட்டும், எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துடலாங்க. பச்சைப்பயிறு நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா உதிரியாக வெந்துருச்சு. நல்லா பூவாட்ட வெந்துருச்சு. இப்போ இது ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்குதுங்க.
தண்ணி அடியில் இருக்குது, நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கிறோம். புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது புட்டு கூட வந்து பழம் வச்சுருக்குறேங்க, பச்சைப்பயிறு. நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்திக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு. இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. இது வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் வந்து இந்த பழம் இல்லாமல் வந்து இந்த புட்டு நைட் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த உணவு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப்